அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவுல முடக்குவாதம் இருந்தால் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி தான் பார்க்க போறோம். வாட் ஃபுட்ஸ் டு அவாய்ட் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ். அது மட்டும் இல்ல, அந்த ஆர்த்ரைட்டிஸ் எந்த விதமான வாதமா இருந்தாலும் சரி, கீழ்வாதம் இல்ல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஹிஸ்டோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டா இருந்தாலும் சரி, யூரிக் ஆசிட் பெயினா இருந்தாலும் சரி, எந்த உணவுகள் நம்முடைய வலியை அதிகப்படுத்தும், ஆர்த்ரைட்டிஸ் பெயினை இன்க்ரீஸ் பண்ணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதற்கான சப்ஸ்டிடியூட் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஆல்டர்னேட் உணவுகள், எந்த உணவு சாப்பிடும் போது ஆர்த்ரைட்டிஸ் பெயின் குறையும், எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஆர்த்ரைட்டிஸ்ல நல்ல குணம் கிடைக்கும், எந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது ஆர்த்ரைட்டிஸ்ல நல்ல குணம் கிடைக்கும், ஆர்த்ரைட்டிஸோட இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஜாயிண்ட் பெயின் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். சோ பெஸ்ட் டயட் ஃபார் ஜாயிண்ட் பெயின் எது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும். சரி, இப்ப நம்ம வரிசையா என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன உணவுகளை எடுத்தா ஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்லது அப்படின்னு ஒரு 10 உணவுகளுடைய பட்டியலை வரிசையா பார்க்கலாம். சோ கவனமா பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உணவுகளை நிறுத்தினாலே நீங்க ஸ்டெராய்ட்ஸும் பெயின் கில்லர்ஸும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சோ முதல் உணவு பால். பால் வந்து கால்சியம் அதிகம்னு நிறைய பேர் குடிச்சிடுறாங்க. சோ குடிச்சா இந்த போட்டோஸ்ல காமிக்கிற மாதிரி போன் டிஃபார்மிட்டிஸ் ஏற்பட்டு விடும், மூட்டுகள்ல வந்து அப்படியே இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு விடும். அதனால பால்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கண்டிப்பா நம்மளால செரிக்க முடியாது இந்த வாதம் இருக்கும் போது. அதனால்தான் மற்றவங்களுக்கே பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி, வெண்ணையை நெய்யாக்கி உருக்கி எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணா நம்ம அப்படியே பால் எடுத்து குடிச்சோடனே ஜீர்ணாய் சத்து வந்துருமா? சோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை, கட்டுடைய ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சோ அதை டேமேஜ் பண்ணி ஸ்பாயில் பண்றதுனாலதான் எல்லா விதமான நோய்களும் உருவாகுது. சோ பாலுக்கான சப்ஸ்டிடியூட் எதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ரோபியாட்டிக் பட்டர் மில்க். சோ கருவேப்பிலை கொஞ்சம் கலந்து எடுத்தா கம்ப்ளீட் ஃபைபர் என்ரிச். இந்த முடக்குவாதம் இருந்தாலே மோஷன் போகாது. சோ அடிக்கடி மோர் குடிக்கும் போது நல்ல ஏப்பம் வரும், ஜீரணமாகும், வலிகள் வந்து குறையும். சோ இப்ப நம்ம போட்டோஸ்ல காட்டுற மாதிரி நிறைய பேர் வீட்டுல இப்படி முட்டி வீங்கி போய், கை வீங்கி போய், கால்கள்ல அதிகப்படியான வீக்கத்தோட எந்திரிக்க முடியாம பேஷன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ பயனுள்ள பதிவா இருக்கும். அடுத்து எல்லாருக்கும் தெரியும், வாதம் இருந்தாலே கிழங்கு, வாழைக்காய் சாப்பிடக்கூடாது. அது கப்ப கிழங்கு, சேப்ப கிழங்கு. ஏன்னா ஒரு கிழங்குன்னு சொன்னா அந்த கிழங்கு மத்த கிழங்கு சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. சோ எந்த கிழங்குமே ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா நம்ம கம்ப்ளீட்டா சேர்க்க கூடாது, வலிகள் அதிகமாயிடும். புளிக்குழம்பு என்னைக்காவது வச்சு சப்ஸ்டிடியூட் சொல்றோம். இப்ப கிழங்கு சாப்பிடணும் போல இருந்தா இந்த சேப்ப கிழங்கு, கருணக்கிழங்கு ஒரு 2-3 பீஸ் மட்டும் புளிக்குழம்பு மாதிரி வச்சு அதுல வெங்காயம் தக்காளி அரைச்சு ஊத்தி நீங்க வந்து இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். சோ இப்ப நம்ம காட்டுற இந்த 2 கிழங்கு மட்டும் பயன்படுத்தலாம். மத்தபடி உருளையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முட்டி வலி ரொம்ப அதிகமாயிடும். அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டியது மஞ்சள் பூசணி. வலிகளை அதிகப்படுத்தி விடும், சரியா செரிக்காது இந்த டைம்ல. ஏன்னா காற்று அடைத்து கொண்டு இருக்கிறது. வாதம், கெட்ட காற்றுடைய தேக்கம் தான் இந்த வாத நோய். சோ ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா வெண்பூசணி. வெண்பூசணி சாரும் குடிக்கலாம், அதை அப்படியே வேக வச்சு இல்ல பொரியல் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்து பூரி, சப்பாத்தி, போண்டா போன்ற எண்ணெய் பலகாரங்களை முற்றிலுமா தவிர்த்தாதான் மலச்சிக்கலும் வாத காற்றும் கம்மியா இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு சில ஃபுட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அதுவும் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அது எண்ணெய் பலகாரம். சரி, அதற்கு ஆல்டர்னேட் என்ன? இந்த மாதிரி பொங்கல், பூரிக்கு ஆல்டர்னேட் என்னன்னா இட்லி சாப்பிடுங்க. பெஸ்ட் மாவு அரைச்சி வச்சுட்டு இட்லி சாப்பிடுங்க. கூட காய்கறி சப்ஜி நம்ம ஒரு பதிவிலும் இப்ப வீடியோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே வரோம். சோ எந்தெந்த காய்கள்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு சோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சோ ராகி கொஞ்சமா கலந்து ராகி தோசை செஞ்சு சாப்பிடுங்க, சோள தோசை செஞ்சு சாப்பிடுங்க. மாவு மட்டும் நல்லா 2 நாள் புளிக்கணும், சொலையா வரணும் தோசை, இல்லைன்னா வலி அதிகமாயிடும். சோ அந்த மாதிரி வெஜிடபிள் தோசை, நூக்கல் தோசை, பீட்ரூட் தோசை, முள்ளங்கி போட்டு அரைச்சி போட்டு தோசை, இது கறிவேப்பிலை தோசை, முடக்கத்தான் தோசை, இதெல்லாம் சாப்பிடலாம்.
சாப்பிடலாம். அதை விட்டுட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு வலியுள்ள ஸ்டிராய்டு போடக்கூடாது. அடுத்து கத்திரிக்காய் பூண்டெல்லாம் அதிகமா இருக்கணும். அடுத்து சுண்டல் சுத்தமா சாப்பிடக்கூடாது, வலிகள் ரொம்ப அதிகமாயிடும். சோ அதனால சுண்டலுக்கு ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொஞ்சமா அரைச்சு ஊத்திக்கோங்க, கொஞ்சமா அதுல போட்டுக்கலாம். நீர் காய்கறி நிறைய இருக்கணும். சோ அதுல ஸ்வீட் கார்ன் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டா அந்த அளவுக்கு வலிகள் அதிகமாகாது. அடுத்து முற்றிலுமா தவிர்க்க வேண்டியது குக்கர் சாதம், பச்சரிசி. மோஷன் கட்டி போயிடும், வலிகள் அதிகமாயிடும். அதுக்கு ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ் என்ன எடுக்கலாம். வாட் இஸ் குட் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ்னா கூழ் தான். நம்ம கூழ் ஒவ்வொரு பதிவிலும் சொல்றோம். நீங்க இந்த முடக்குவாத வலிகள் குறைய மூங்கில் அரிசி கிடைச்சா வாங்குங்க. விலை அதிகமா இருக்கா, ஏதாவது ஒரு பிரவுன் ரைஸ், ராகி 1 கிலோ வாங்கி, வரகு 1 கிலோ வாங்கி ஒரு நல்ல மாவா திரிச்சுக்கோங்க. திரிச்சுட்டு அந்த மாவை நல்லா அரைச்சு பவுடர் ஆக்கிட்டு அதை கரைச்சிட்டு தண்ணி கொதிச்சோன்னா அதுல ஊத்துங்க, நல்லா வேக விடுங்க. ஆற விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிய பிறகு இரவு அதுல தண்ணீர் ஊற்றி வைங்க. காலையில அதை கரைச்சி மோர், சின்ன வெங்காயம் போட்டு குடிச்சாங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் பெயினுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு 1 லிட்டர் கூழ் குடிக்கணும், குடிச்சாதான் வலிகள் நல்லா குறையும். சோ இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ஒரு எக்ஸலண்டான ஒரு குட் ஃபுட் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் அப்படின்னா அது கூழ் தான். ஏன்னா இட் இஸ் அ ப்ரோபியோட்டிக் உள்ள போக போக எல்லா விதமான இன்ஃப்ளமேஷன்ஸ்மே நமக்கு ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் எல்லாமே குறையும். அடுத்து பருப்பு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. கடலை பருப்பு, சாம்பார் பருப்பு எடுக்கவே கூடாது. சாம்பார் வைக்கிறதா பாசி பருப்பு போட்டு நம்ம கட்டுற மாதிரி வெண்பூசணி, சுண்டக்காய், ஜீரணமாகக்கூடிய காய்கறிகள் போட்டு தண்ணியா வைக்கணும். அடுத்து சட்னியில போட்டு கடலை, வேட்கடலை போடக்கூடாது. தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அரைச்சுக்கோங்க. அதிகமா ஒரு 2 வேளை இட்லியே 2 சாப்பிடுங்க. கூழ் நிறைய குடிங்க. பழைய சாதம் சாப்பிடுங்க. இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலைக்கு பதிலா தக்காளி வேக வச்சு அரைச்சு ஊத்துங்க. அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் சேர்த்து அரைச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சு ஊத்துங்க. அடுத்து காலிஃபிளவர், கேபேஜ், பீட்ரூட் இது சாப்பிட்டோடனே வலி தூக்கி விட்டுரும். சோ அதனால இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியா, ரொம்ப கம்மியா நம்ம காட்டின மாதிரி நீர்க்கார காய்கறிகள் கூட தான் யூஸ் பண்ணணும். சோ இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப வலி அதிகமாயிடும். சோ இப்ப நம்ம காட்டுற மாதிரி மல்டிபிள் வெஜிடபிள்ஸ், நீர் காய்கறி அதிகமா இருக்கணும். அதுல நம்ம காலிஃபிளவர் பிக்கல் எப்படி போடலாம்னு சொன்னோம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை யூஸ் பண்ணீங்கன்னா டைஜஸ்ட் ஆயிடும், கேஸ் ரிலீஸ் ஆயிடும். சோ அப்ப அது கொஞ்சமா இந்த நீர் காய்கறியோட போட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப 10 ஃபுட் சொல்லியாச்சு. இப்ப போனஸ் ஃபுட் சத்து மாவு கஞ்சி. இதை குடிச்சு ஒருத்தங்களுக்கு போன் டிஃபார்மிட்டி வந்துருச்சு. சோ சத்து மாவு கஞ்சின்னு பேரு, ஆனா அதை ஜீரணம் பண்ண உங்ககிட்ட சத்து இருக்கா? சோ அப்ப கூழ் தான் அதற்கான ஆல்டர்னேட்டிவ். சோ கூழை குடிங்க. அதை விட்டுட்டு சத்து மாவு கஞ்சி எடுத்து நம்ம அதிகமா குடிச்சோம்னா சோ கேஸ், வயிற்றுல கட்டி, மோஷன் போகாம வலிகள் அதிகமாயிடும். சோ பச்சரிசிக்கும் குக்கர் சாதத்துக்கும் பதிலா பழைய சாதம் தான் எடுக்கணும். வெஜிடபிள்ஸோட எடுங்க, கண்டிப்பா ஆர்த்ரைட்டிஸ் பெயின் குறையும். சோ இப்ப நம்ம சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணும் போது ஆர்த்ரைட்டிஸ்ல சிஆர்பி, ஏஎஸ்ஓ ரிப்போர்ட்ஸ்லயும் குறையும், பிளஸ் வலிகளும் குறையும், பிளஸ் உங்க ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். சோ நல்ல உணவுகள் சாப்பிட கத்துக்கோங்க. எளிமையா செரிக்கக்கூடிய உணவுகள் தான் முடக்குவாத நோயாளிக்கு சரியான உணவு. வாத நோய் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு. சோ இப்ப முடக்குவாதம் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டோம். இந்த ஜீரணத்துக்கான ஒரு கஷாயம் பற்றியும் பார்த்துருவோம். மற்ற உணவுகள் சாப்பிட முடியும். சோ செரிக்காதனாலதான், வலி வர்றதுனாலதான் நமக்கு மாத்திரைகள் போடக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் நாட்டு மருந்துகள்ல வாங்கி இந்த மாதிரி பொடியா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஒரு நாளைக்கு 2 வேளை கஷாயம் வச்சு குடித்து வரும்போது ஜீரண ஆற்றல் மேம்படும், ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்க மலச்சிக்கல் நீங்கும், கேசஸ் வெளியே போகும். விளாமிச்சி வேர் இதை வாங்கி காய வச்சுக்கோங்க. வில்வ வேர் வாங்கி காய வச்சுக்கோங்க. தனியா வாங்கி காய வச்சுக்கோங்க. எல்லாமே 50-50 கிராம். இது கூட நம்ம இன்னும் 2 பொருள் ஆட் பண்ணும். செவ்வல்லி, அதிமதுரம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். 1-2 கிடைக்கலனா ஜீரகம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி போட்டு நல்லா காய வச்சு மிக்சியில போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆவாரம் பூ 1 கைப்பிடி அளவு போட்டா போதும். இந்த மாதிரி கஷாயம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஜீரகம் போட்டு அதுல இது 1 ஸ்பூன் போட்டு கஷாயமாக்கி இந்த மாதிரி ரோஸ்
ரெட்டும் ரோஸும் கலந்த கலர்ல வரும். ஸோ இந்த கலர்ல இருக்கும்போது அந்த கஷாயத்தை ஆஃப் பண்ணிட்டு குடிங்க. நல்ல ஏப்பம் வரும். இதுல ஒரு சிட்டிகை விபூதி, மறக்காம கோயில்ல இருந்து பிரார்த்தனை பண்ண விபூதியோ பிரேயர் பண்ண ஹோலி வாட்டர்ஸோ ஆட் பண்ணி குடிங்க. நல்ல ஏப்பம் வரும். ஸோ நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க, தர்மதானங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா பிரச்சனை, வலி, ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களால கண்டிப்பா சமாளிக்க முடியும். இறைவனிடம் கையேந்துங்கள். ஒருபோதும் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதனால கண்டிப்பா பிரார்த்தனை பல நோய்களை குணப்படுத்தும்ன்றத மறந்துடாதீங்க. சோ இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். அதனால மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம உங்க நோய்களுக்கு தகுந்த மாதிரி உங்க உணவு கட்டுப்பாடையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் நம்ம சேனல் மூலமா கொடுக்கிறோம். இதற்கு உங்கள் பற்றிய ஒரு தகவல்களை, ரிப்போர்ட்ஸ நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 96777400 956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான கைட்லைன்ஸ் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.